PSL பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, கிரிக்கெட்ல இல்ல. அதையும் தாண்டி காலின் மன்ரோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயர், இப்ப பெருசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறது இல்ல, பிரான்சைசி கிரிக்கெட் தான் விளையாடுறாரு. ஈவன் IPL KKR கூட ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரியில ஃபீல்டிங் நிற்கும் போது ஒரு பேட்ஸ்மேன் சிக்ஸ் அடிப்பான், அதை கேட்ச் பிடிக்க போவாரு. பட் அதை பிடிக்க முடியாது. பட் பவுண்டரி லைன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் பாய் இருப்பாரு, அதை பிடிக்க போவாரு. இப்படி பிடிக்கிறதுக்கு பதில் இப்படி பிடிப்பாரு, கேட்சை விட்டுருவாரு. முன்ரோ அந்த பால் பையை கூப்பிட்டு தயவு செஞ்சு கேட்ச் இப்படி எடுக்காத இப்படி எடுன்னு சொல்லி கொடுப்பாரு. இமிடியேட்டா கொஞ்ச நேரத்துல ஒரு பேட்ஸ்மேன் அதே மாதிரி மிட் விக்கெட்ல சிக்ஸ் அடிப்பாரு. காலின் மன்ரோ அதை பிடிக்க பார்ப்பாரு. பட் பவுண்டரி லைனை விட்டு அந்த பால் மறுபடியும் வந்து சிக்ஸ் போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் பாய் பின்னாடில இருந்து இப்படி கரெக்டா அந்த கேட்ச் எடுத்துருவாரு. சோ முன்ரோ வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போய் குதிச்சுட்டு திருப்பி ஓடி வந்துட்டு கட்டி பிடிப்பாரு. செமையா இருந்தது அந்த மூமெண்ட். அதாவது முன்ரோ வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இந்த பையன் சூப்பரா கேட்ச் பிடிச்சிட்டு பாருன்னு ஒரு சந்தோஷத்துல வரவும், அண்ட் அந்த பால் பாயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்ச் பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்படி பண்றதும் அந்த மூமெண்டே செமையா இருந்தது. சோ அவங்க கட்டி பிடிச்சி தூக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லவ், அந்த ஒரு அஃபெக்ஷன் அவுட் ஆஃப் நோவேர், ஈவன் பின்னாடி இருக்க செக்யூரிட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை பயங்கரமா ரசிச்சாங்க. பிளேயர்ஸும் நல்லா ரசிச்சாங்க. நிஜமாவே எனக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனலாவும் இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை அதை பத்தி தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.